பிரைஸ் த லார்ட். இந்த புதிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களோடு கூடுதலாக உங்களோடு கூட நான் இடைப்படுகிறதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் உங்களுக்கு சொல்ல இருக்கும் செய்தி என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையானது எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது, எங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. 2000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை நாங்கள் இப்பொழுது வாசிப்போம். லூக்கா புஸ்தகத்திலே நாங்கள் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, வேதம் சொல்கிறது ஒரு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், எங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த இரட்சகர் ஏன் பிறந்தார் என்று சொன்னால், மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியாக. நாங்கள் பார்க்கிறோம், ஆதியிலே ஆதாம் ஏவாள் தாங்கள் தேவனுடைய சத்தத்தை புறக்கணித்து பிசாசுக்கு இடம் கொடுத்ததினாலே செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருந்தது. மனுக்குலத்தார் யாவரும் பாவத்தினால் நிறைந்தவர்களாய், சாபத்திற்குட்பட்டவர்களாய் காணப்பட்டோம். அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து எங்களை மீட்டு கொள்ளும்படியாகவே தேவனுடைய குமாரன் இயேசு இந்த பூமிக்கு இரட்சகராக பிறந்தார். எனவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இது மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்று சொல்லி. நாங்கள் பார்க்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. அந்த பாவத்திலும் அந்த மரணத்திலிருந்தும் நாங்கள் விடுதலையாகும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த நற்செய்தியை தான் நாங்கள் இந்த நாளிலே கிறிஸ்மஸ் தினமாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே இயேசு எங்களுக்காக இந்த பூமியிலே பிறந்தார். அது வரலாறு கூட உறுதி செய்யப்படுகிற ஒரு சத்தியமாய் காணப்படுகிறது. இயேசு எங்களுக்காக இந்த பூமியில் பிறந்தது மட்டுமல்ல, அவர் எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் மீறுதல்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். எனவே நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, நாங்கள் சாபத்திலிருந்து நீங்களாகி மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதோ நாங்கள் தந்தை ஆபிரகாமின் சந்ததிகளாகவும் ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகளாகவும் நாங்கள் இருக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளை நாங்கள் கடந்து செல்கிறோம். இந்த நாளிலே எல்லோரும் இந்த வேத வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் தினத்தை அனுசரிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் இருப்பதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.